தோழமை உறவுகளுக்கு வணக்கம். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. நான் வாயை திறந்தேன்னா அதிமுகவே அவ்வளவுதான். அமித்ஷாஜி ஒருத்தருக்காக நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பா பேசுனதை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அண்ணாமலை ஏன் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுல இருந்து அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், அடிப்படை தொண்டர் முதற்கொண்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வராங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதுவுமே காதுல வாங்காம நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. பிஜேபியும் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி மூலம் நம்ம தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாம வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாத்தையும் கேட்கிறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சு போட்டியிட்டாங்க. போட்டிட்டு அப்பத்துல இருந்தே அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த போது அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நிறைய கருத்து மோதல் ஏற்பட்டது. அது நம்ம எல்லாருமே சமூக வலைதளங்கள்லயும் பிரஸ் மீட்லயும் நம்ம பார்ப்போம். அந்த கருத்து மோதல்கள்லாம் முற்றுப்புள்ளி வருமா, இல்ல இதோட பிஜேபியை அதிமுக கை கழுவி விட்டுருமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு அழைப்பை விடுத்திருக்காரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை அவர்களை எங்களுக்கும் அண்ணாமலைக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. பிஜேபி தலைவரா தமிழகத்துல இருக்கும்போது நாங்க வரமாட்டோம். நீங்க வேணா அவரை கீழே இறக்குங்க, நான் சொல்ற ஆளை போடுங்க, நாங்க கூட்டணி வர தயார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டீலும் நல்லா இருக்கு. அண்ணாமலை அவர்களால நமக்கு நிறைய பலன் தான். இருந்தாலும் நம்ம தேர்தலை சந்திக்கணும். தேர்தலை சந்திச்சு தேர்தலை வெற்றி பெறணும். அதுதான் நமக்கு முக்கியம். அண்ணாமலை அவர்கள் நம்ம புரிஞ்சுப்பாரு. ஏன்னா நம்ம விசுவாசி அவரு, அதனால புரிஞ்சுப்பாரு. அவர்கிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்குறாங்க. நீக்கிட்டு புதிய தலைவரா நயினார் நாகேந்திரன் அவர்களை போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி வைக்கிறாரு. கூட்டணி வச்சதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு சனி பிடிக்க ஆரம்பிச்சிருந்து தான் சொல்லலாம். ஏன்னா கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அன்வர் ராஜா வெளியே போறாரு. கருத்து மோதல் காரணமா எடப்பாடி பழனிசாமி சரியே இல்லை, அவர் பண்றதுல சரி கிடையாது, அதிமுக தொண்டர்களுக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அதுக்கு அப்புறம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் டிடிவி தினகரனும் நான் கூட்டணியில இருந்து வெளியே போறேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையா இருந்தா முதல்வர் வேட்பாளரா இருந்தா நான் அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவர் எங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணாரு, அவருக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனும் வெளியே வராரு. சரி, இவங்க 2 பேர் தான் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த நடவடிக்கைகள் கட்சி நடவடிக்கை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, இன்னொரு ட்விஸ்டா என்ன பண்ணிருக்காருன்னா, செங்கோட்டையன் அவர்கள் ட்விஸ்ட கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்சி பதவிகள் இருந்து நீக்கினாங்க. சரி, அதோட சைலண்டா ஆயிடுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா அவர் ஒரு பெரிய பூதாகரமா ஒரு விஷயம் வெடிச்சிருக்கு. அதுதான் தமிழகத்துல இன்னைக்கு வரைக்கும் பரபரப்பா பேசக்கூடிய நிலைமை வரைக்கும் இருந்துட்டு வருது. என்ன அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய குரு பூஜையில ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் இவங்க 4 பேரும் ஒரு சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கலகலத்து போய் வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க 4 பேருமே அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நம்ம தலைமை கிட்ட சொன்னா தலைமை, அதாவது டெல்லி தலைமை கிட்ட சொன்னா டெல்லி தலைமையும் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் பேசுறேன் சொல்றாங்க. ஆனா நமக்கு தானே வயிற்றுல புளிய கரைக்குது. இவங்க அடுத்து என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரியலையே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு என்ன பண்ணாருன்னா, செங்கோட்டையனை நாங்க கட்சியிலிருந்து நீக்கிறோம், அவர் கட்சி விதிகளை மீறிட்டாரு, கட்சி விட்டு நீக்கிறவங்க கூட அவர் சகவாசம் வச்சிருக்காரு, இனிமே அவர் கூட ஒற்றுக்க கூட உறவு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு. அப்போதுன்னு சரி பிரச்சனை ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்சி விட்டு நீக்கினதுக்காக இவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா அதுக்கு ஒரு பிரஸ் மீட் செங்கோட்டையன் அவர்கள் கொடுக்குறாரு. கட்சி விதிகள் என்ன நீக்கல, எனக்கு ஒரு நோட்டீஸும் வரல, எதுவுமே வரல, எதுவுமே நீக்கல, நான் வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு.
அவரு தான் பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னு பார்த்தா டிடி விதிநகரன் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இது வந்து சர்வாதிகார ஒரு தலைமையா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கெல்லாம் செங்கோட்டையனை வந்து நீக்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து செங்கோட்டையன் சப்போர்ட் பண்றோம், இது ரொம்ப கண்டிக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்றாரு, சசிகலா ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்படி மாத்தி 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 எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்டாவும் அம்பாவும் விட்டுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களால தான் இவங்க 4 பேருமே ஒரு தலைமை, அண்ணாமலை கீழே அண்ணாமலை சொல்லிதான் இவங்க 4 பேரும் ஒரு கூட்டணி தலைமை அமைச்சிருக்காங்க. இவர் தலைமையில தான் இந்த தேர்தலை வந்து சந்திக்கவும் போறாங்க. அப்படி ஒரு தகவல் வந்து வெளியாகிச்சு. எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு, இவர் தான் தூண்டி விட்டு இப்படி எல்லாம் வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்ற ஒரு டாக் வெளியே வருதுன்னா, டிடி விதிநகரனும் ஓபிஎஸ் அவர்களும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணாமலை மாதிரி இவங்க வந்து கூட்டணி தலைவர்கள் வந்து அனுசரிச்சு போறது கிடையாது, கூட்டணியை கட்டமைக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது நமக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி இருக்குன்னு தான் சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு இவங்களை கூட கூட்டணி வச்சு விஜய் உள்ள இழுத்து இவங்க தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற போறாங்களா, இல்ல அண்ணாமலை மூலமா பிஜேபி ஒரு விளையாட்டு விளையாடுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் எந்த தகவலும் நமக்கு வரல. ஆனா இவங்க பின்னாடி அண்ணாமலை தான் இருக்காரு, அண்ணாமலை தான் இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தூண்டி விட்டு பேசுறதா வந்து அண்ணாமலை வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாருன்னா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் வந்து இப்போ வரைக்கும் அதிமுக தலைவர்களை பத்தி எதுவுமே பேசல. ஆனா என்ன அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்ன வரைக்கும் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அமித்ஷா ஜி கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னால்தான் நான் இது வரைக்கும் சும்மா இருக்கேன், என் வாயை கிளறாதீங்க, என் வாயை கிளறினீங்கன்னா சந்தி சிரிச்சு போயிடும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விடுக்கும் துணியிலையும் எச்சரிக்கை விடும் துணியிலையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைமை எல்லாருடைய டீட்டெயில்ஸும் வச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாகுது. இதெல்லாம் நான் வெளியே விட்டேன்னா அதிமுகவே இருக்காது, உங்களை எல்லாம் தூக்கிடுவோம், நாங்க உங்களை எல்லாம் தூக்கிடுவாங்க, அவங்கள மக்களை தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகுது. இதெல்லாம் நாங்க வெளியே விட்டோம்னா உங்களுக்கு தான் ஆபத்து, உங்களுக்கு தான் அசிங்கம், அதனால நான் பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. அமித்ஷா ஜி கிட்ட சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் கட்டுப்பட்டு இருக்கேன், இல்லையானா அவ்வளவுதான், நீங்க பொறுமை காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க 4 பேர் வெளியே வந்ததுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்கள் பதவியில இருந்து இறக்குனதுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாரு. மேடை பேச்சுகளும் சரி எல்லாரும் சரி சப்போர்ட், அண்ணனை வந்து நம்ம எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் வந்தாரு. ஆனா அவர் சொல்ல 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 ஒவ்வொரு என்டிஏல இருந்து ஒவ்வொரு தலைவர்களா வெளியே வர ஆரம்பிச்சாங்க. ஓபிஎஸ், டிடிவி, அதுக்கப்புறம் செங்கோட்டையன், இவங்க எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்களை தனியா கட்டமைச்சு பிபிஎஸ்க்கு எதிராக ஒரு இது பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. உண்மையாகவே அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்க்கு எதிராக இவங்களை கட்டமைச்சுட்டு இவங்களை பின்னால இருந்து இயக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்க 4 பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு தொந்தரவா இருக்க போறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க என்ன மாதிரியான டார்ச்சர் கொடுக்க போறாங்க, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களை எப்படி சமாளிக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாம திமுகல தான் குடும்ப ஆட்சின்னு பாக்குறீங்களா, அதிமுகலையும் குடும்ப ஆட்சி தான் இருக்கு, குடும்ப ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மச்சினங்கள் மாமனங்கள் எல்லாருமே கட்சியில வந்து சேர போறாங்க, கட்சியில சேர்ந்திருக்காங்க, இது வந்து குடும்ப ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சியும் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எல்லாரும் ஒன்று கூடி நிற்க நிலையில அதிமுகவும் அதிமுகவின் எதிர்காலமும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய எதிர்காலமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.